அன்பர் அழைக்கிறார், அன்பர் அழைக்கிறார், அன்பர் அழைக்கிறார், என் அன்பர் அழைக்கிறார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். அன்பர் அழைக்கிறார் ஊழியத்தின் சார்பிலே வாரம் ஒரு வார்த்தை நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. இந்நாளிலும் கூட நாம் ஒரு பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்தி தேவ செய்திக்குள்ளாக கடந்து செல்லுவோம். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தெனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தெனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். பயப்படாதே, பலகரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே, பலகரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். ஏழை என்னை நின் கையில் நின்று எவரும் பறிக்க இயலாதே. ஏழை என்னை நின் கையில் நின்று எவரும் பறிக்க இயலாதே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். இந்த நாளிலும் தேவ செய்திக்காக ஆண்டவர் கொடுத்த வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஏசாயா 60:18. உங்களுக்காக நான் அதை வாசிக்கிறேன். இனி
கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது. உன் மதில்களை இரட்சிப்பென்றும் உன் வாசல்களை துதி என்றும் சொல்வாய். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தமான வசனத்தை கொடுத்திருக்கிறார். இந்த வசனம் சொல்லுகிறது, இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது என்று அவர் திருவுளம் பற்றியிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமான தேவ பிள்ளைகளே, கடந்த காணொளிகளிலே நான் ஒரு சாட்சியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று இருந்தேன். ஆனால் ஒவ்வொரு காணொளிகளிலும் அதற்கான சூழ்நிலை இல்லாமல் போய்விட்டது. இந்த பதிவை நாங்கள் பதிவு செய்து கொண்டிருந்த பொழுது ஏற்கனவே ஒரு சாட்சியை சொல்ல வேண்டும் என்று இருந்தேனே, அதே போல ஒரு பிரச்சனை இந்த பதிவு நடந்து கொண்டிருக்கிற சமயத்தில் எங்களுடைய வீட்டிலே ஏற்பட்டது. என்னவென்றால், என்னுடைய மனைவி சமையல் செய்கிறதுக்காக ஆயத்தமாகி கொண்டிருந்த வேளையிலே ஒரு 15-20 நாட்களுக்கு முன்பதாக அந்த சமையல் செய்ய முற்படுகிற பொழுது திடீரென்று அங்கே கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி அவங்க லைட்டர் ஆன் பண்ணாங்க. திடீரென்று மிகப்பெரிய அங்கே ஒரு தீப்பிழம்பு ஏற்பட்டது. அந்த ஸ்டவ் அடிப்பக்கத்திலிருந்து மிகப்பெரிய ஒரு தீப்பிழம்பு ஏற்பட்டு அது பரவ ஆரம்பித்தது. ஆண்டவர் மனைவிக்கு ஒரு கிருபையை கொடுத்தார். ஆகவே உடனடியாக சென்று அந்த சிலிண்டரை க்ளோஸ் பண்ண கர்த்தர் உதவி செய்தார். அந்த சிலிண்டருடைய சுவிட்ச் ஆஃப் பண்ணுறதுக்கு உதவி செய்தார். சில நொடிகளிலே அந்த தீப்பிழம்பு மறைந்து போயிற்று. ஆனாலும் அந்த கைகளிலே அந்த தீப்பட்ட அந்த வேதனை உண்டு. வடுக்கள் கிடையாது, வேதனை உண்டு. ஆண்டவர் இவ்வளவு பெரிய ஆபத்திலிருந்து காத்து கொண்டு இருக்கிறார் என்று நாங்கள் சாட்சி சொல்லி கொண்டிருந்தேன். ஆலயத்திலே மற்றவர்கள் நடுவிலே ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருந்தேன். இந்த பதிவுக்கு முந்தைய பதிவிலே நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் ஆண்டவருடைய கிருபையே என்ற அந்த வசனத்தை வைத்து இந்த செய்தியை நாங்கள் ரெக்கார்ட் பண்ணி கொண்டிருந்தோம். இது ரெக்கார்ட் பண்ணி முடித்த பின்பதாக நான் இல்லத்தில் எங்களை அறைக்கு சென்ற பொழுது மனைவி மிகுந்து பயந்தோடு உட்கார்ந்திருந்தாங்க. என்னவென்று கேட்ட பொழுது, அன்றைக்கு ஏற்பட்ட அதே மாதிரி அதைவிடவும் மிகவும் வலிமையான தீப்பிழம்பு மறுபடியும் உண்டாயிற்று என்று. மிகுந்த ஆச்சரியம். நிர்மூலமாகாதிருக்கிறது சுத்த கிருபையே என்று நாங்கள் இந்த வசனத்தை விசுவாசத்தோடு அதை பதிவு செய்து கொண்டிருந்தோம். அந்த தருணத்திலே அங்கே மறுபடியும் அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு ஆண்டவருடைய கிருபையினாலே அது அந்த தீ அணைந்து போயிற்று என்று சொன்னார்கள். மிகுந்த பயத்தோடு இருந்தாங்க. ஆனாலும் கூட ஆண்டவர் கிருபையாய் பாதுகாத்தார். இரண்டாவது முறையும் கூட ஆண்டவருடைய கிருபை அளவில்லாமல் எங்களை தாங்கி வருகிறது. பிரியமான தேவ பிள்ளைகளே, உங்கள் எல்லோருடைய ஜெபத்துக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். நீங்கள் எங்களுக்காக, எங்கள் ஊழியங்களுக்காக தொடர்ந்து ஜெபித்து வருகிறீர்கள்.
எங்கள் குடும்பத்துக்காக ஜெபித்து வருகிறீர்கள். உங்களுக்கு நான் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். கர்த்தருக்கு கோடி ஸ்தோத்திரம். ஆகவே தான் இந்த பதிவிலே அருமையான இந்த பாடலை அன்பு சகோதரர் ரீகன் அவர்கள் இந்த பாடலை பாடுவோம் அண்ணா என்று கேட்டுக்கொண்டார்கள். உண்மையாகவே என்னை மறவாதவர், உந்தன் தயவால் என்னை நடத்தும் என்று நாங்கள் ஒரு ஜெப பாடலை பாடினோம். ஆண்டவர் கிருபையாக பாதுகாத்து நடத்தி வருகிறார். எங்களை பாதுகாக்கிற ஆண்டவர் உங்களையும் பாதுகாக்க நல்லவராய் இருக்கிறார், வல்லவராய் இருக்கிறார். சோர்ந்து போகாதிருங்கள். ஆண்டவரிடத்தில் நாம் ஜெபிப்போமா? ஆண்டவரே, ஆபத்துகளுக்கு எங்களை விலக்கி காத்தருளும் ஆண்டவரே என்று கேட்போம். ஏனென்றால் இன்றைய நாட்களில் அநேக விபத்துக்கள் நிறைய இடங்களில் பார்த்தீர்கள் என்றால் நீர்நிலைகள், அதாவது குளங்கள், ஏரிகள், இவைகளிலே செல்லுகிற அநேகர் தவறி விழுந்து மரித்து போகிறார். சிறு குழந்தைகள் மரித்து போகிறார்கள். இது மிகுந்த ஒரு பரிதாபமான ஒரு சூழ்நிலை. ஆகவே அதற்காக கூட நாம் ஜெபிக்க வேண்டும். கண்களை மூடி ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகள் ஏராளமாக இருக்கிறது. அதற்காகவும் தொடர்ந்து நாம் மற்ற காரியங்களுக்காக ஜெபிப்போம். எங்களை மறவாதபடிக்கு ஒவ்வொரு தருணத்திலும் எங்களை பாதுகாத்து வழி நடத்துகிற அன்பின் பரம தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆமாண்டவரே, ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணையானவரே, ஆண்டவரே, எல்லா ஆண்டவரே தீங்குக்கும் எங்களை விலக்கி காக்கிறவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அடிமை குடும்பத்தில் ஏற்பட இருந்த மிகப்பெரிய ஆபத்தை ஆண்டவரே நீர் மாற்றி போட்டீர். அன்பு மனைவியை நீர் ஆண்டவரே இந்த ஆபத்திலிருந்து பாதுகாத்தீர் ஐயா. 2வது முறை பாதுகாத்து இருக்கிறீர் ஐயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மனைவி மீது நீங்க வைத்திருக்கிற இரக்கத்துக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, குடும்பத்துக்கு விரோதமாக, ஊழியத்துக்கு விரோதமாக செயல்படுகிற அந்த ஹாரங்களின் கிரியைகளை நாசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எல்லைகளை விட்டு நாங்கள் துரத்துகிறோம் அப்பா. இதோ என்னோடு இந்த ஜெபத்திலே கலந்து கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக, ஒவ்வொருடைய குடும்பத்துக்காக, ஆண்டவரே அவர்களுடைய ஒவ்வொருவருடைய கர்த்தர் இல்லத்துக்காக, அவருடைய பாதுகாப்புக்காக உம்முடைய பாதத்திலே வருகிறேன் அப்பா. பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. உங்க செட்டைகளுக்காக மறைத்து கொள்ளுங்க ஆண்டவரே. எந்த தீங்கும் ஆண்டவரை அணுகாதபடி பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. உமக்கே மகிமை, உமக்கே மகிமை ஆண்டவரே. நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். தொடர்ந்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தாரும் தகப்பனே. உம்முடைய இரக்கத்துக்கு முடிவே இல்லைப்பா. உம்முடைய அன்புக்கு அளவே இல்லையப்பா. ஒவ்வொரு நாளும் நாங்கள் உணர உதவி செய்திருக்கிறீங்க. நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நடத்தும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, இந்த காணொளி உங்களுக்கு ஆச்சரியமும் ஆசீர்வாதமாக இருக்குமே நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்க முடிந்தவரை பகிர்ந்தளியுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.